உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். கடகத்துல அவருடைய உச்ச வீடான கடகத்துக்கு வரார் குரு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம செகண்ட் ஆஃப் தான் அந்த மாதிரியான விஷயமா பார்க்கலாம். பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியதை சனி கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருமணம் ஆகாமல் இருக்கிறது, பணவரவு அதிகமாக வரணும்னு நினைச்சிட்டு நம்ம வீடு வாகனங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அது எல்லாமே அவர்களுக்கு சாத்தியப்படக்கூடியதா இருக்கும். நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு இந்த ஒரு வருடத்திலே கடகராசினருக்கு நம்ம அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். சனி பகவானுக்கு 8 விளக்குகள் ஏற்றி வருவது, கோயில்களுக்கு போய் 8 விளக்குகள் ஏற்றி வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாந்திரிக ஜோதிடர் குருஜி வாமனன் சேஷாத்ரி அவர்கள் தான். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. கடகராசினர் இப்போ நம்ம ரிஷபராசினர் சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு வருஷம் பொறுத்த வரைக்கும் கடகராசினருக்கு ஒண்டர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். கடகத்துல அவருடைய உச்ச வீடான கடகத்துக்கு வரார் குரு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம செகண்ட் ஆஃப் தான் அந்த மாதிரியான விஷயமா பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓவராலாவே அவங்க பீரியட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சொன்னோன்னா அது அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க செல்ஃபாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதவங்க இப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் காலங்காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. இது ஒவ்வொரு சுயஜாதகத்துக்கு மாறுபடும். பட் அப்படியே இருந்தாலுமே கூட ஓவராலாக இந்த ஒரு சூழ்நிலையே இல்லாமல் இருந்திருந்தா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத அவங்க பார்க்கணும். அவங்களோட ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் எப்படி இருந்தாங்க. அதில் அவங்க கொஞ்சம் உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள், மன ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஸோ அதெல்லாமே அவர்களுக்கு முடிஞ்சு விடிவுக்கு வந்தாச்சு. சில பேர் அந்த ஒரு தூக்கத்துலேருந்து இன்னும் எழுந்திருக்கல. அந்த ஒரு அப்படி தான் அந்த பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியதை சனி கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கே கொஞ்சம் தெளியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அது அவங்க தெளிஞ்சாச்சு. அவங்க பயந்துக்க வேண்டாம், தெளிய வச்சு அடிக்கிறாங்கன்னு. அப்படி இல்லை. அது அவங்க நல்லாவே தெளிஞ்சாச்சு, நல்ல ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மற்றபடி பார்த்தோம்னா, இந்த குடும்பத்திலே நடக்க வேண்டிய ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறது, பணவரவு அதிகமாக வரணும்னு நினச்சிட்டு நம்ம வீடு வாகனங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அது எல்லாமே அவர்களுக்கு சாத்தியப்படக்கூடியதாக இருக்கும். நிறைய தங்கம் சேர்ப்பார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா, நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு இந்த ஒரு வருடத்திலே கடகராசினருக்கு நம்ம அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். நிறைய சொல்லலாம் அந்த மாதிரியான விஷயமாக. அவர்களுக்கு நம்ம ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ குறிப்பிட்டு ஒரு 4-5 மாதங்களுக்கு எதிர்பார்க்கலாம். கடகராசி இந்த ஒரு வருஷத்துல ஒரு 4-5 மாதங்கள் அவர்களுக்கு சிலருக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்ற டைம்ல மட்டும் அவர்கள் அந்த சனி பகவானுக்கு 8 விளக்குகள் ஏற்றி வருவது, கோயில்களுக்கு போய் 8 விளக்குகள் ஏற்றி வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த 8 விளக்கு ஏற்றும் போது அவர்கள் தூய நல்லெண்ணெய், அவங்க வீட்டில் சமைக்கக்கூடிய மாதிரியான இருக்கக்கூடிய நல்லெண்ணெய், ப்ளூ கலர் திரி போட்டு ஏற்றுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சனி பகவான் சன்னதி இருந்தால் அந்த சனி பகவான் சன்னதியிலே அவங்க வழிபட்டுட்டு அந்த ஒரு 8 விளக்குகள் அங்கேயோ அல்லது அந்த நியர்பை பிளேசஸ்லையோ எந்த இடமா இருந்தாலும் மேற்கு ஸ்தானத்திலே ஏற்றி வைப்பது. மேற்கில் இருந்து அது கிழக்கை பார்க்க வேண்டும். அது மாதிரியான ஒரு ஸ்தானமாக ஏற்றி வைப்பது பலனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி தர செய்யும். அது பண்ணிட்டு அவங்க நேராக விநாயகரை தரிசித்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க யாருக்காவது இந்த ஒரு காலகட்டத்திலே செருப்பு தானம் பண்ணினாலுமே அவர்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். லெதர் செருப்பாக வாங்கி கொடுக்கக்கூடாது. நார்மல் இருக்கக்கூடிய செருப்பு இந்த குப்பை கூலங்களில் இருப்பவர்கள், காலில் செருப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய யாசகம் பெறக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே அவங்க இந்த மாதிரி செஞ்சாலே கடகராசினை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு இல்லை. மல்டிவிட்டமினே நமக்கு அதிகமாக கொடுத்தோம்னா அது வீணாக போயிடும்னு சொல்லுவாங்க, உடம்புல கழிவாக வெளியேறும். அது மாதிரி நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ரிஷபத்திற்கும் பொறுத்த வரைக்கும் சரி, கடகத்திற்குமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலைமை தான். அதனால் அவங்க பெரிய அளவில் இந்த ஒரு வருடம் அவங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சார், 2026 எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நாம பேச போகிறது கொஞ்சம் வித்தியாசமா. தாந்திரீக முறை உங்களுடையது. இந்த தாந்திரீக முறையில் இந்த 2026 நம்ம எப்படி அணுகணும்?
2026 நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து உலகளாவிய நாடுகளுக்கே பார்த்துக்கலாம். 2025 வந்து பார்த்தோம்னா ஜனவரி மாதம் சனி பயிற்சி ஆனது. ஸோ மெயினாக வந்து நமக்கு சுபகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான முறையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சுபகிரகம்னு சொல்கிறது பரிபூர்ண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவானவர் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் நமக்கு வந்து எந்த ஒரு பயிற்சிகளாக இருந்ததுனாலுமே நம்ம வந்து அதை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது நான் உலக நாடுகளுக்கு பொதுவாக சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய குருவுடைய ஒரு நிலையுமே சரி கிடையாது, சனியுடைய நிலை சரி கிடையாது. சனி வந்து பிரளய சனி என்று நான் முன்னரே கூறியிருந்தேன். அதாவது நம்ம வந்து தத்துவார்த்தம், அதாவது மெயினாக வந்து இந்த தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து நம்ம எசோட்ரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், எலிமெண்டல் அஸ்ட்ராலஜின்னு வெவ்வேறு பெயர்களில் சொல்லுவோம்னு வச்சுக்கலாம். பஞ்சபூத தத்துவங்களை மிக ஆழ்ந்து நோக்கி அதன் மூலமாக நமக்கு பலன்கள் எடுப்பதும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கிரகங்கள் திதிகள் இப்போ இந்த பஞ்ச அங்கங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய சில முறையிலே நமக்கு பரிகாரங்கள் எடுப்பது அப்படின்றது. என்ன ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூட் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றது. அந்த மாதிரியாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த முறையில் தான் நம்ம வந்து இந்த பரிகாரங்கள் கொடுக்குறது. அதனால தான் இந்த தந்திர முறையிலே கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது அப்படின்னு. அப்போ இந்த பிரளய சனி என்று சொல்லக்கூடிய அந்த நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து சரியான ஒரு சூழ்நிலையிலே இல்லை. இப்போ மட்டும் கிடையாது, வரக்கூடிய இப்போ அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2027 வரக்கூடிய சனி பயிற்சி ஆகட்டும், அதற்கு பிறகு அப்போ வந்து மேஷத்துக்கு வந்துடுவார், அதுக்கப்புறம் அவர் ரிஷபத்துக்கு போவார். இந்த ரிஷபத்தில் இருக்கிற வரைக்குமே அவர் வந்து ஒரு சரியான ஒரு ரிஷபத்தில் பொதுவாக வந்து பார்த்தோம்னா சனியை பொறுத்த வரைக்கும் அவர் காற்று ராசியிலும் நில ராசியிலும் நல்லா அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி ஓவராலாக அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் வெகுமளவு குறையும் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நெருப்பு ராசியிலும் சரி நீர் ராசியிலும் அது மாதிரியான ஒரு விஷயமா அவர் கொடுக்க மாட்டார். இப்போ மேஷத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, தனுர் ராசியில் இருந்தாலும் சரி, இதே மாதிரி வந்து ஒரு கடகத்தில் இருந்தாலும், விருச்சிகத்தில் இருந்தாலும், மீனத்தில் இருந்தாலுமே அவருடைய ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி கெடுபலன்கள் அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு உலகளாவிய லெவலில் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அதிசாரம் நிலையில் இருக்கிறார். அதிசாரம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நம்ம ஒரு வருஷம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா, ஒரு வருஷத்தில் அதிசாரம், இந்த வருஷத்தில் அதிசார பயிற்சி இருக்கிறது, 2 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது, அதிகபட்சமாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2031, 32 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமுமே உங்களுக்கு அதிசார பயிற்சி. அவர் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன்ல ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். இங்க ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்தார், கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி எடுத்து கடகத்தில் வந்தார், கடகத்திலேயே உட்காந்துட்டு ரெட்ரோகேட் ஆனார், அதாவது வக்ரமானார். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிதுனத்துக்கு போயிருக்கார். அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவர் வந்து கடகத்தில் ஒரு பயிற்சி ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். கடகத்திலிருந்து திரும்பி அடுத்த வருஷமே அவர் வந்து சிம்மத்துக்கு போவார் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் எண்டு அப்படின்ற மாதிரியான நினைக்கிறேன் நான், அல்லது ஜனவரி அது மாதிரியான மாதமாக இருக்கும் 27. ஸோ அப்போ திரும்ப சிம்மத்துக்கு போவார், சிம்மத்திலேயே வந்து இருந்துட்டு அங்கே வக்கரமாயிட்டு திரும்ப வந்து கடகத்துக்கு வர்றார். இப்படி ஒரு நிலை இல்லாமல் வேகமாக அப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு சுபகிரகம் போகக்கூடாது. சனி இருக்கக்கூடிய ஒரு நிலையுமே சரி கிடையாது, அதே போல் குரு இருக்கக்கூடிய நிலையும் இரண்டுமே வந்து நம்ம உலகத்திற்கே பொதுப்படையாக நமக்கு வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 2031, 32 வரைக்குமே காலகட்டம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதை நம்ம கண்கூடாக இந்த வருஷத்துலேருந்தே பார்க்கலாம். நான் 2025 நாம் சில விஷயங்களை பார்க்க தொடங்கி விடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். அதை பார்க்கவும் செஞ்சோம். நம்ம வருஷம் நமக்கு வந்து கெடுபலன்கள் அப்படிங்கிறது உலகளாவிய நாடுகள்லேயே நமக்கு ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து 2024 அந்த ஒரு சின்ன போராக இருந்தாலுமே அதை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். சின்னதாக டெரரிசம் ஆக்டிவிட்டி இருந்தாலுமே சரி, ஒரு போர் மாதிரியான ஒரு சூழல் வந்து அது மாதிரியான விஷயம் நடந்ததை நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அது 2025 நடந்தது. இது 26 அது மாதிரியான ஒரு விஷயம், சின்னதாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசாக லெவலில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரொம்ப அந்த முற்றுகை இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலை 2030, 31, 32 இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு போர் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் உருவாகும். லிட்ரலி இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த மாதிரியோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த மாதிரியோ இருக்கிறத விட இது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மெயினாக வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் வார், ஆமாம் டெக்னிக்கல் வார் அப்படின்ற மாதிரியான விஷயம் கொஞ்சம், ஆமாம் பயோ வார்னு சொல்கிறது, டெக்னிக்கல் வார், இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியும். அளவுக்கு அதிகமாக நீரினால் ஆபத்து அப்படின்ற மாதிரி, வேறு சில இடங்களிலே பஞ்சம் அப்படின்றது உலகளாவிய அளவில் சொல்கிறேன் நான், பஞ்சம் அப்படின்ற மாதிரி, நீரினால் ஆபத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெருமளவிலேயே நடக்கிறதுக்குண்டான விஷயங்களும், நல்லவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது அப்படின்ற மாதிரியான விஷயமே நம்ம வந்து இப்போ கண்கூட பார்க்கலாம். இந்த ஒரு பீரியடில் இந்தியா வந்து பார்த்தோம்னா
மிக குறைந்த அளவிலே தான் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ரிலீஃப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் பிளானட் அப்படின்னா குருவை சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் அப்படின்னா நம்ம சனியை சொல்லுவாங்க. நீ ராகு. இப்போ இந்த 2 கிரகமுமே சரியான பிளேஸ்மெண்ட்ல இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக தான் இருக்குமா சார்? அப்படி சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், இறை நாட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கடவுள் வழிபாடு அதிகரிக்க அதிகரிக்க அதற்குண்டான ஒரு வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பொதுவாகவே நமக்கு என்ன சொல்கிறது, இப்போ அக்கிரமங்களும் அநியாயங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லவர்களுமே அதிகமாக பாதிக்கப்படுவார்களோ. இப்போ கெட்டவங்க அதில் பெருசாக அளவில் தீயது செய்யக்கூடியவர்கள் வந்து பாதிக்கப்பட போகிறது கிடையாது, அவர்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்போ நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், சாத்விக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்குண்டான பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து அவர்கள் தற்காத்து கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம பார்க்கும்போது சிவ வழிபாடு, துர்க்கை வழிபாடு, இது இரண்டுமே, உக்கிரகாளி வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய மடங்களில் இருந்தெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரியான ஒரு விஷயமாக சண்டி பாராயணங்கள் செய்ய சொல்லுவது, சண்டி ஹோமங்கள் செய்ய சொல்லுவது ரெகுலராகவே. இப்போ வெளிப்படையாக தெரிந்து மடத்திலிருந்து வந்து உங்களுக்கு ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இப்போ நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாமையுமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற நிறைய பாடசாலைகளிலே அது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு மந்த் ஆன் மந்த் ரெகுலராக அது மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். இது வந்து நம்ம மடத்தில் இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா வெறும் காஞ்சி மடத்திலிருந்து மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. காஞ்சி மடமோ சிங்கேரி மடமோ அது மாதிரி மட்டும் தான் அப்படின்றது கிடையாது. உலகளாவிய இது இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு வந்து இருக்கக்கூடிய மற்ற ஆதீனங்கள் எல்லாருமே கூட அந்த மாதிரியான ஒரு செயலிலே ஈடுபட்டிருப்பதாக தான் நான் அறிகிறேன்.